நடக்கும் அவனருள்ளலும் சேர்க்கும் அவனருள்ளலும் சேர்க்கும் துளி போட்டு நீ நல்லதை துவங்கிவிடு வள்ளலார் கணபதியில் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும்
ஊர்வலம் நடக்கின்றது எழில் பொங்கிடும் அன்பு தங்கையில் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது பூமலை தூவி வசந்தங்கள் வாழ ஊர்வலம் நடக்கின்றது நிறம் கொள்ள பூமலை தூவி வசந்தங்கள் வாழ ஊர்வலம் நடக்கின்றது என் உள்ளம் தாயாக பூமலை தூவி வசந்தங்கள் வாழ ஊர்வலம் நடக்கின்றது இடும் அன்பு தங்கையில் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது விளக்கமா தூக்கிட்டு வரதுக்கு இடம் இல்லையே. இவ்வளவு பெரிய பொட்டை வச்சுக்கிட்டு நீ வீட்டுல
பண்ணி. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல கூட்டம் எக்கச்சக்கமையா. நான் ஊர்ல ரோட்டோரத்துல மேல இருக்கும் போதே நினைச்சு ஊரே வந்து உட்காந்து வந்தேன். இங்கே பாதி சொட்டை அங்கே பாதி மொட்டேன். பரவாயில்ல பயணம் இருக்கிறீங்க. பேரன்பு பெரியவழி தாய்மொழி பற்றாத நாடகங்களா ரசிக பெருமக்களை இன்னைக்குதான் வத்தி போச்சு. வருங்கால இலை சிந்திக்கைகளை உங்கள் அனைவருக்கும் இடம் சார்பை கலைஞர் சார்பை மாமாரி எழுதி தெரிந்து கொண்டு வந்தவர்களுக்கு ஒரு சாமி வணக்கம் சொல்லிக்கோமா. எப்படி அப்பா ஐயமாரி வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேண்டிய எனக்கு அம்மாவாரி ஐயமாரி வணக்கம். ஆசை கிடைக்க வேண்டிய எனக்கு தம்பிவாரி ஐயமாரி வணக்கம். உங்க வைவத்தாரி வணக்கம் எப்பத்தே முடிப்பியே. வெளியே வந்தாச்சு. அடுத்து தூங்குங்க. இன்னைக்கு அப்படித்தான் பறக்குது பாபா. நடுவில் நீ எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிட்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா காரணம் இருக்குது. நாடகக்காரர்கள் எல்லாம் வந்து ரொம்ப மோசமான நம்பரை பேச ஆரம்பிச்சு. எப்படி சொல்றீங்க? ஆரம்பத்துல எல்லாம் என்ன சொன்னாங்க? நாடகக்காரங்க வர்றாங்க, நாடக நடிகர்கள் வர்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிக்கிச்சு நாடகக்காரர்கள் வர்றாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் மாறிக்கிச்சு நாடகக்காரங்க வர்றாங்க. பூரா அப்படித்தான் தெரியுது. ஏன்னா ஒரு காரணம் இருக்குது. நம்ம ஊருக்கு சத்தியமா நம்ம வேலைக்கு வந்தோடனே ஒரு பெரிய என்னட்ட வந்து தம்பி இங்க நாடகம் தானே அப்படின்னாங்க. நானும் நாடகம் அப்படி நீங்க வச்சிருக்க நாடகம் என்ன நாடகம்னாங்க? வள்ளி திருமண நாடகம் அப்படி. ஆனா உண்மையிலேயே நீங்க வச்சிருக்கிற வள்ளி திருமண நாடகத்தை விடிய விடிய யாரு பாக்குறீங்களோ செவ்வாதோஷம் உள்ள ஆம்பளை ஆளுக்கு பொம்பளை ஆளுக்கா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் ஆகும். அப்படி சொன்னேன். அந்த கிழவிட்ட சொன்னேன்ல. ஆமா நீங்க என்னத்தை கிழிச்சு விட்டீங்க? நல்லா கவனிக்கணும். என்னத்தை நீங்க கிழிச்சு விட்டீங்க? நாங்க பண்றதே நீங்களும் பண்றீங்க. என்னதான் நான் சொல்றேன், நீ என்னதான் சொல்றேன் நான் கேட்டேன். தம்பி நீங்க மேடல் ஆடுறீங்க, நாங்க ஊர்ல வேலை வைக்கிறேன், நீங்க வந்திருக்க பெரிய பெரிய ஆளுகளா நீங்க அப்படின்னு நானும் எதார்த்தமா என்ன அர்த்தம் சொல்றேன்னு கேட்டேன். கேட்டோம்னா அதை சொன்னது வாரு. என்ன நீங்க அப்படி பெரிய ஆளுங்க வந்தாரு வாரு முருகன். முருகன் நாலு பேர் யாரு? கொத்தனார்களா? நம்ம பக்க மேடம்ல யாரு? பப்பனோட சேர்த்து நீங்க எல்லாம் சித்தாளுகளா? அப்படியே அது கூட பரவாயில்ல. இந்த பிள்ளைகளை சொல்லிச்சு வர்ற வள்ளி போடுதில்ல அம்மா, டான்ஸ் போடுதில்ல அம்மா, அவங்க யாரு? அவங்க தான் நிமிந்தா சட்டி தூக்கி கொடுக்குறவங்க. அவ்வளவுதான் ஒரு வாரத்துல முடிச்சுட்டு போயிடுறாங்க. அது கூட பரவாயில்ல. கல்யாணம் எல்லாம் பிள்ளை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. சொல்றதெல்லாம் பார்த்தா நாடக அமைப்பாக மேஸ்திரின்னு சொல்லுவாங்க. மேஸ்திரி அந்த அம்மா மட்டும் சொல்லிட்டு போயிடுச்சு. அதுலயும் ஒரு விஷயம், நாடகம் பார்க்க வந்திருக்கிறீங்க, என் ஜாமிய ஆம்பளை எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. நீங்க உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. கூட்டத்துக்குள்ள யாரு அடுத்த கருத்துக்கு அதுக்கு நாடகத்தை கெடுக்காம இருந்தாலே போதும். ஏன் அப்படின்னா நாடகம் பார்க்கறதுல ரொம்ப பெரிய கஷ்டம். நம்ம நாடகம் எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. சத்தியமா காரு எல்லாம் வீட்டுல உட்காந்துக்கால காரணம் இருக்குது. வீட்டு நாடகத்தை ஒரு பறவை பார்த்துட்டு வீட்டுல டிவியில சீரியல் ஒரு பறவை அதை ஒரு பறவை பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா காரணம்? நம்ம நாடகம் பெருசு கிடையாது. வீட்டுல ஒரு டிவி சீரியல் தான் பெருசு. அதுல இன்னைக்கு வந்திருக்கிற பெண்களுக்கு நான் சொல்லிக்க விடுறேன். இந்நேரத்துல நாடகம் பார்க்கறாங்க. எதுக்கு எதுக்கு காரணம் பார்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா காரணம்? இந்த வந்தேன் பப்புனுக்காரன் முகரம் மயிராது பார்த்துட்டு போவான். சத்தியமா எங்க இங்க இருக்கிற பெரிய ஆளுங்க சொல்லுங்க, நீங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? அதுக்குதான் வந்தாங்க. இந்த பப்பனை பார்த்தோன்னா போயிருக்கு. இந்த உண்மையிலே இந்த நாடகத்தோட ஐதீகம் என்ன அப்படின்னா, காலையில 4 மணிக்கு முருகன் வேலை வீட்டு வந்து இப்படி நிக்கும் போது நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருக்கு. ஆமா இந்த நாடகத்தோட ஐதீகம். எப்ப யார் உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க எல்லாம் எத்தனை ஆள் கூட கிளம்பி அதாவது வீட்டுக்கு போயிடுறேன். அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆம்பளை ஆளுக்கு பொம்பளை ஆளுக்கு ஒரே ஆசை தான். என்ன ஆசை? சத்தியமா ஒரே ஆசை தான். 2 பேருக்கு ஆசை வந்தா ஒரே மாதிரி வரும். என்ன தெரியுமா ஆசை? இந்த பொம்பளை ஆளுகள் ஆசைப்படுறது எப்படி தெரியுமா? நம்ம ஊர்ல மாதிரி நாடக திருவிழா வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியே வந்துடும். வெளியே வந்து வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு பார்வை பார்த்த உடனே என்ன ஆசை வர? இந்த உட்காந்து இருக்காங்க கருத்து முட்டேன். இப்ப கருத்துல மட்டும் எப்படி இவ்வளவு நகை, எப்படி இவ்வளவு நகை வாங்கி போடுறாங்க அப்படின்னு அங்கிட்ட ஆசைப்படும். அப்ப வந்து புருஷன் நோட்டு, சாமி எனக்கு ஒரு
செயின் ஒன்று எடுத்து கொடு தங்கத்துல அப்படின்னு கேட்கேன். அதே மாதிரி அந்த பார்வையில கிட்ட ஒரு பார்வை பார்க்க பத்தியா இங்க வேற நாதன் நேத்து வரையும் வீட்டுல செவனேன்னு இருந்தா இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு பட்டுச்சலை கட்டி இருக்கிறான். எவனை வச்சிருக்கிறாளோ பேச்சு பூரா அப்படித்தான் போவேன். அதே மாதிரி ஆம்பளைகளுக்கு 2 ஆசைதாயா. இந்த மாதிரி நாடகத்துல வந்துட்டு இவ்வளவு நாளா வேலைக்கு போயிட்டு வர்றேன், ஒரு கட்டிக்க சாப்பிட்டு நம்ம வீட்டுல படுப்போம்னு அவங்களுக்கு ஆசை. இன்னொரு ஆசை என்ன தெரியுமா, 5-11 நாளா நான் கடகடையா ராவுறேன், ஆனா கிடைக்கவே இல்லை. என்னது பட்டாப்பட்டி தவசு அவருக்கு கொத்தனார் வேலை பாக்குறேன் போல. அதே ஜாரத்துல இருந்து சத்து வந்தீங்கன்னா கீழே சித்தாலமா கீழே இருக்குது, சட்டியை கொடுத்து கொடுக்கும் போதே அப்படி பாத்துக்குது. பாத்துட்டு ஒரு அம்மா மயக்க போட்டுருச்சு. இன்னொரு அம்மா என்ன சொல்லுது, அங்க நிக்கிறேன் பாரு ஓட்டர் ஹவுஸ் கொத்தனாரு, அவனுக்கு ஓத கொடுக்குறீ அப்படி நீட்டா முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால தொழிலுங்கிறது எல்லா தொழிலுமே தெய்வம் பத்தமா. அதனால நீங்க வந்தவங்க எல்லாருமே அமைதியா உட்கார்ந்து நாடகத்தை பாத்தீங்கன்னா நாடகம் மாதிரி நடக்கும். நீங்க 140 போட்டுக்கிட்டு 1.5 லட்சம் ரூபாய் நாடகத்தை நிறுத்தலாம்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க நாடகம் பாருங்க, நாடகம் பார்க்காம போங்க. நான் பவுடரை விட்டு வெளியே வந்து பட்டைய போட்டேன்னா உங்க ஊர் 40,000 ரூபாய் காசு எனக்கு தான் சொந்தம். காலைல கப்பல் வாங்கிட்டு போயிருவேன். அதனால ஹலோ ஹலோ கருவாதி கருவாதி மூச்சாடமாடு பார்வையாடு காதல் வந்து உருவாது. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாது, கண்ணால சொன்னதெல்லாம் என்னாது. இப்போ காதல் வந்து புது உடமை ஆயாச்சு, இப்போ காதல் வந்து புது உடமை ஆயாச்சு. கருவாச்சி 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 ஓதாடவாட பார்வையாட காதல் வந்து உருவாச்சு. சொன்னதெல்லாம் என்னாச்சு, கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு. இப்போ காதல் வந்து புது உடமை ஆயாச்சு, இப்போ காதல் வந்து புது உடமை ஆயாச்சு. கருவாச்சி கருவாச்சி கொடகிரியே வந்து விழி கருப்புத்தான் முட்டவரும் மந்திரத்தில் காணப்படு கருப்புத்தான் இல்லாத தூரத்துல தேத்தோடு கருப்புத்தான் கருத்தாயிருக்கூடல் கருப்பட்டியும் கருப்புத்தான் கருத்தாயிருக்கூடல் கருப்பட்டியும் கருப்புத்தான் நிலத்தாயிருக்கூடலையும் பேசு சிறப்புத்தான் நிலத்தாயிருக்கூடலையும் பேசு கருவாச்சி கருவாச்சி ஓ காடமாட பார்வையால் காதல் வந்து உருவாச்சி. காதல் வந்து உருவாச்சு சொன்னதெல்லாம் என்னாச்சு, சொன்னதெல்லாம் என்னாச்சு. இப்போ காதல் வந்து புதுமுடம்
அடையாளமாக விளக்கக்கூடிய நம்ம ஊர் நல்ல ஊர் என்று சொல்லக்கூடிய அருமை திருவாரூரை சேர்ந்த கிராமசேகரம் டி பழையூர் கிராமத்தில் பேன் கூட்டம் பங்காளிகள் இணைந்து வருடம் நடத்தும் அருள்மிகு ஸ்ரீ ஆண்டிச்சாமி நொண்டிச்சாமி திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் 14/2 அதனால 12/2018 எப்ப 2018 அப்ப நடக்க வேண்டிய நடனம் அப்ப நடந்தது 2024 வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையா சனிக்கிழமை நாடகம் நடைபெறும் அவர்களுடைய கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி 15/12/2024 சனிக்கிழமை இரவு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வட்டக்கலைஞர் உயர்திரு வட்டாட்சியர் அவர்கள் மேலூர் உயர்திரு காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மேலூர் உயர்திரு ஆய்வாளர் அவர்கள் மேலூர் உயர்திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள் இவர்களது முன்னிலையும் ஸ்ரீ வள்ளி திருமணம் முன்னிய புராண நடனம் ஆரம்பம் இதில் பங்கு வரும் நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாதவர் சொல்லுவதற்கு கடமை என்று சொல்லிக்கொண்டு நடிப்பிசை நாயகன் நடிப்பிசை வேந்தன் சென்ற இடமெல்லாம் தனக்கு தானே என்று வெட்டுப்பட்டு கொண்டு வரும் அருமை அப்பா அம்மாகிய நீ என்ன சாமி 145 185 உனக்கு சாமியில சுட்டாரு இன்னும் சத்த நேரம் பொறுத்துக்க இந்த நாடகம் வைக்கிறது பெருசு கிடையாது இதுல ஒரு விஷயம் நாடகம் வைக்கிறது பெருசு கிடையாது உன்னே தான் சொல்ல போறேன் நாடகம் வைக்கிறது பெருசு கிடையாது ஒரு லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா போட்டு நாடகம் வைப்பாங்க ஆனா இதை கெடுக்கிறதுக்கு ரொம்ப எல்லாம் செலவாகாது 140 ரூபா சரக்கு தான் போதும் கேள்வி அதை குடிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணிவிட்டு அவ்வளவுதான் நீ இப்படி நீ பண்ணிக்கிட்டே நீங்க உட்காந்துக்க நாடகம் சூப்பரா இருக்குதா காலைல கொண்டு போய் சொல்லு ஆனா அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா நாடகம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி இந்த பப்பனுக்காரன் ஆயையும் அக்காலையும் கொண்டு போய் அவங்க ஊர்ல விட்டுறோம் ஏன் தெரியுமா நாடகம் நல்லா இருந்தா ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க அக்காலி நாடகம் வச்சா இவன் நோய் நொக்காலுமே பப்பனு பிச்சு விட்டாடா என்னது அட நாடகத்தை அப்படின்வாங்க நாடகம் நல்லன்னு வச்சுக்க அதே மனுஷன் சொல்றது பாரு நோய் நொக்கால ஒலி பப்புன்னு வந்தேன் பாரு பைக்க பிடிச்சு விட்டேன் அப்ப நாடகம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டி எங்க ஆயங்க அக்காலை கொண்டாந்து ஊர்ல விட்டுறணும் இதுல ஒரு விஷயம் அப்படி சொல்லிக்கொண்டு நடிப்பிசை நாயகன் நடிப்பிசை வேந்தன் அருமை அப்பா அம்மாக்கிய டி.கே. பழனிக்குமார் அவர்கள் விருப்பப்படுகிற வேலன் மேடல் பெற்றாரை காத்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய காண குயில் கலையரசி இன்னிசை கோயில் அவர்கள் சொல்லக்கூடிய திண்டுக்கல்லை சேர்ந்த அருமை சகோதரிமாகிய கே. காயத்ரி அவர்கள் விருப்பப்படுகிற வள்ளி நாயகரை காத்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய காணப்பிரியர் கலைப்பிரியர் சொல்லக்கூடிய அருமை அப்பா அம்மாகிய யூடியூப் புகழ்பெற்ற அருமை அப்பா கே.பி.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் விருப்பப்படுகிற நார்த மகிழ்ச்சியை காத்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய ஆர்மணிய கலையரசு ஆர்மணிய வித்துவான் ஆர்மணிய பிற்பாட்டு என்று சொல்லக்கூடிய பாட்டுக்கு அவர் பாட்டா என்று சொல்லக்கூடிய உண்மையிலே அருமை அன்னமாகிய இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறீங்க உங்களை மாதிரியே ஒரு 80 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கும் அருமை பள்ளியோடத்து ஆசிரியர் ஆகிய அருமை அண்ணன் எஸ்.எஸ். கலைமணி அவர்கள் விருப்பப்படுகிற ஆர்மணியம்மன் பாட்டினை சேர்ப்பார் இதோ இந்த தெய்வம் முன்னாடி நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள நெஞ்சத்திலே கோவில் கொள்கிறார் இதோ இந்த தெய்வம் முன்னாடி நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறார் இதோ இந்த தெய்வம் முன்னாடி நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே பாசமுள்ள பாதையிலே கடவுள்
எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே. உழைப்பினிலும் வாழ்வை கண்டு மொழி புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை அவன் இதழ் மலரும் சிரிப்பொழியை கேட்டே அந்த சிரிப்பினிலே இரவை நான் பார்த்தேன். அந்த சிரிப்பினிலே இரவை நான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வனிலே கடவுள் வாழ்கிறார். அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். ஏதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே. அவர்களுடைய சிறந்த முறைக்கு மருதக சக்கரவர்த்தி மருதகம் நடத்துவான். கைதட்டலாம்ல பண்ணலாம்ல இல்ல இல்ல குளிர் காத்துல உட்காரு. ஏன்னா கை அதுலயே நல்லா பாட்டு போல வந்து அதுக்குள்ள கை தட்ட வர மாட்டேங்குது. ஏன் என்ன விஷயம்? அதுலயே இன்னைக்கெல்லாம் இந்த பயில எல்லாம் கொண்டு இல்லை சாமியில நீ வெத்தங்களை இங்க வாங்கலாம் இங்க வாங்கலாம் ஈரமா இருந்தா அந்த தார்பாயத்தை வாங்கலாம் எல்லாம் கூடத போகிறதுக்காக எது தெரிஞ்சு எது பெருசுன்னு தெரியல. ஏன்னா அவங்களே நம்ப கூடாதியா இந்த பயிலே நம்ப கூடாது இல்ல. ஏன் தெரியுமா? சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு என் வீட்டுல நடந்த பிரச்சனை என்ன தெரியுமா? எங்க அண்ணன் இருக்கல இருக்காங்க சித்தா போயிட்டேன். இன்னைக்கு சனிக்கிழமை அவனுக்கு பள்ளியில வச்சிருக்காங்க. அவன் நான் வீட்டுக்கு போனோன்னு சொன்னேன், சித்தப்பா கொண்டாந்து என்னை பள்ளியிடத்துல விட்டுவான்னு. சரி அண்ணன் சொல்றான்ல, சொல்றது கேட்கணுமா இல்லையா? நானும் பின்னாடி வண்டியில ஏத்திக்கிட்டு நானும் போய்கிட்டு இருக்கிறேன். போயிட்டு இருக்கோன்னு எங்க அண்ணன் என்னை வந்து என்ன சொல்றேன், சித்தப்பா நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? பாட்டு பாடட்டுமா கேட்டால நல்ல விஷயம் இல்ல. பரவாயில்லடா நம்ம நம்மள மாதிரியே பாடியா போல ஓரளவுக்கு பாடியா போல பாட சொல்ல மட்டும் பாட சொன்னேன். அவன் நல்லா தாயே ஆரம்பிச்சான். எப்படி இருந்தா பாடினான்? ஊதா கலரிப்பன் எப்படிப்பட்ட பாட்டு, அருமையான பாட்டு. அது ஆரம்பிச்சா பத்தியா? ஊதா கலரிப்பன் ஏன் சித்தப்பி அசத்தா வாயில் வப்பேன். அவ்வளவுதான் புடிச்சியா வைக்கலி. அதுக்கு மேல வாயை பொழுதுட்டு படுப்பேன். நானும் முடிச்ச உடனே இந்த யாரை விட நம்மள அந்த பயல நம்ப கூடாதியா. இன்னைக்கு தான் நம்ம ஊருக்கு புதுசா நடந்து வந்திருக்கேன் திருவாரூருக்கு. நானும் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு அர்ஜென்டா கிளம்பிருச்சு. அது வாட்டில அது என்ன கிளம்புது ஒண்ணு கதை கிளம்பிருச்சு. கிளம்பின உடனே போயிட்டு இருந்த பையனை ஒருத்தர் கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஒண்ணுக்கு வருதுறான், அர்ஜென்டா இருக்குது, எங்கிட்டா போறது எங்கிட்டா போறத பண்ணி அவன் எடுத்தவன சொன்னேன். ஒரே வாரத்தில் ஆப்பிட்டான். என்ன ஒண்ணுக்கு வருது எப்படா போறதுன்னு அவன் சொன்னா பாத்துக்க, சிப்ப ஊத்து தெரிந்து வைங்க. அது வாட்டில போயிருக்கிறேன். ஏன் அது தெரியாது இருக்கு அப்படி சொல்லி போறாங்க. அதனால அவருக்கு மருதக சக்கரவர்த்தி மருதகம் நடத்துவான். அரபை இடத்துல பாக்கிங்க SS கண்ணன் அவர்களுக்கு மருதகமன் டோலக்கை சேர்ப்பார்.
கலைமணி அண்ணார்களுக்கு மாலை மரியாதை செய்யப்படுகிறது. கைதரலாம்ல ஒரு உங்களையோட இல்ல நான் என்ன ஒண்ணு உங்களையாலே வீட்டுல நன்றி வச்சிருப்பிய போல அவர்களது கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கவனிக்கப்படுகிறது. அவருக்கு அவரே ஆசிர்வாதம். அவர்களது சிறந்த முறையில் பிரபாகர் அண்ணார்களுக்கு பொன்னாடை பத்தி கவனிக்கப்படுகிறது. பூரா குளிர்ச்சோடத்துல ஏற்பிய கைதட்டலாம்லே அப்புறம் நாங்களும் வந்து குளத்தோட வார்த்து போயிடும் முடி ஒன்னும் இல்லைன்னு அப்படித்தான் பண்ணுவோம். அவர்களுக்கு சிறந்த முறையில் தாளம் வீசத்துக்கு கொண்டு பார்ப்பை தம்பி அவங்க பிரபு அவர்களுக்கு முன்னாடி பத்தி கவனிக்க போயிருந்தேன். புதுமாப்பை அடுத்து போட்டு வேணுமா எனக்கே இல்லாமத்தே முடிச்சுட்டு இருக்கிறேன். பரப்பிட்டு வா பேசிக்குவா. அவர்களது சிறந்த முறையில் ஒளி அமைந்த ஒருத்தர் கொண்டும் அருமை ஒளிபரப்பு ஸ்தாபனம் ராஜா சௌந்தரி சந்தார் அவர்களுக்கு முன்னாடி பட்டிருந்த அண்ணன் இங்கே சிறுமுறையில் பப்பனாக நடித்துக் கொண்டிருக்கும் சக்தி அவர்களுக்கு ஊர் புதுதாக மலர் மாலை மற்றும் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. சத்தியமா நான் தான் பப்பன ஆனா கைதட்டுக்கியா சொல்லியிருக்கேன்.
காய் வெட்டி கட்டிக்கிட்டு கட்டிக்கு போட்டு வந்தாலும் ஓகே ஓகே. இந்நாடகத்தை சீரோட சிறப்பு நடத்தி கொண்டிருக்கும் மரமே என்ன நாடக அமைப்பாளர் உப்புராசா அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கவனிக்கப்படுகிறது. கைதட்டங்கள். காக்கிலோ காலைல ஆளுக்கு ஒரு டீ. கைதட்டுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கோஆபரேட். சிறந்த முறையில் சட்டை இல்லாமல் வந்து நாடகத்தை ரசித்து கொண்டிருக்கும் குளிர்கலை வந்தாலும் பரவாயில்ல, குளிர்காட்சி வந்தாலும் பரவாயில்ல என்று வேட்டி கட்டி கொண்டு சட்டை போட்டு சட்டை இல்லாமல் வந்து அடுத்த நாரதனமாகிய பேர் என்னன்னு தவறி படாதான் போங்க. தமிழே தமிழ்னு ஆண்டவா. சிறந்த முறையில் ஒளிப்பதிவு எடுத்துக் கொண்டிருக்கும் மரமே என்ன அண்ணே 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 வீட்டுக்கார மாட்டா அவரை பேசலாம்னே அண்ணே. ஆர்ஜே தவம் சிறந்த முறையில் வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் வீட்டுக்கார மாட்டா பேசிட்டு இருக்கும் மரமே அண்ணனமாகிய ஆர்ஜே தவம் அண்ணார்களுக்கு பொன்னாடை போர்த்தி கவனிக்கப்படுகிறது. குடும்பம் ஓடியா சிறந்த முறையில் இபி வயர்மேன் அண்ணார் அவர்கள் எங்கிருந்தாலும் வந்து நமது பொன்னாடை நீடிய அருள் கைகூடும் ஞானமும் கல்வியும் புகழும் வாழ்வில் வழியதாகும். நீடிய அரக்கசனை நீர்பட்டுடைய வாகை சூழ் சீதைராம நேர்வழி கூறுவோருக்கு என்று சொல்லி இன்றைக்கெல்லாம் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமமாகிய திருவாரூர் பழையூர் கிராமத்தைச் சேர்ந்த கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழா ஏற்பாட்டாளர் அனைவரும் நாடக அமைப்பாளர் உப்புராஜா அவர்களுக்கும் என சார்பாகவும் சார்பாகவும் கலைக்கும்பை சார்பாகவும் நடந்த ஒரு வாழ்த்துறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். சிறந்த முறையில் காவல்துறை அதிகாரிகள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். இபி அதிகாரி அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். மேடைக்கு வருவோம். சிறந்த முறையில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் இருக்கிறோம். வேலைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சார். இல்ல அவர் பேசினார்ல, ஐயா பேசினார்ல, விரும்புறதுப்பா சார். ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருவோம். எல்லாம் குளூர்ல போய் வீட்டுல படுத்துக்கிட்டான். யாருக்கு இனிமேல் 3 ஊருக்கு போகும்போதே ஒரு கேஸ் சரக்கு எடுத்துட்டு போயிடணும்லாப்பா. ஒரு மோட்டர் மாட்டில் ஒரு கேஸ் எடுத்துட்டு போயிடணும். குளிர் வந்து அதுக்குள்ள அதுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கோம். போத்தியாச்சா ஓகே. அவருக்கு அவர் வந்து இப்பதான் சட்டை விடாம வந்திருக்காரு. குளிர்லையா குளிர்றப்ப அவரை வந்து கேட்டு வாங்கிக்குவார். அவருக்கு சிறந்த முறையில் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆல்ரவுண்ட் அருமை யூடியூப் புகழ்பெற்ற அருமை சகோதரர் அண்ணன்மாகிய பிரபாகரன் அண்ணார் அவர்கள் ஆல்ரவுண்டர் இசைப்பா.
தூக்குங்க. உங்களுக்கு மட்டும் நன்றி. நீ விசாரிச்சியா? உனக்கு ஒரு டீ உள்ள வந்து ஆக்க மாஸ்டர் கச்சா சிஞ்சா மாஸ்டர் அருமை தம்பி வாங்கிய பிரபு வரப்படுகிறது தான திரேசேப்பார். வண்ண சீன் அமைப்பு நாடக அமைப்பாளர் எஸ்.எஸ். சங்கர் சீன்ஸ் கம்பெனி வல்லட கையாட் என்று சொல்லிக்கொண்டு அவர்களது எக்க வச்சுக்கிட்டே டூப்பு டாப்பு லைட்டு பிரைட்டு மைக்கு குயிக்கு உங்களை விட்டு அனைத்து விசேஷங்களுக்கும் காதுமுத்து கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட். இதுல ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? என் பக்கத்து வீட்டுல ஒரு பாய்ச்சல்கார கல்யாணம் பண்ணிச்சு. பண்ண சும்மா இருக்க வேணா அந்த அளவோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போயிருக்குது. நல்லா விசாரிச்சுக்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போயிருக்குது. அவன் பாய்ச்சல் போறியான் போல. நேற்று அவன் ஊர்ல நாளை போட்டு வந்துருக்கான் மனுஷன். வீட்டுக்கு போனோட அவன் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடல. எடுத்த உடனே மைக்க கையில எடுத்துருக்கான். வீட்டை சுத்தி குழா வெட்டி இருக்கிறான். என்ன சொல்லிருக்க எடுத்த உடனே என்று சரியாக 10 மணி அளவில் எனக்கும் என் மனைவிக்கும் முதலிரவு நடக்க இருப்பதால் ஊர் பொதுமக்களும் சுற்றுவட்டார பொதுமக்களும் திரளாக வருகை தந்து எங்கள் முதலிரவினை சிறப்பித்து தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். அவன் பாட்டுல காலைல எழுந்திரிச்சோட சேர போட்டு உட்காந்துருக்காங்க. வீட்டு முன்னாடி சேர கட்டில போட்டு படுத்து கிடக்குறாங்க. அந்த மாதிரி எதுவும் வீட்டுல எதுவும் நடந்துக்குதா? கொஞ்சப்போ நீ நடத்த மாட்டேன் எனக்கு தெரியும். சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டு பாருமே என்னமாக்கி ராஜா சவுண்ட் சர்வீஸ் ராஜா 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 போட நல்ல செக்ஸ் பாட்டா செக்ஸியா போடும். கிளப்பி விட்டு அந்த குளிருக்கு அதுங்க அடுத்தது இருக்குதா? சரி அவர்களுக்கு சிறந்த முறையில் சாப்பாடு அருமையான ஒரு ஏற்பாடு. ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல சாப்பாடு நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் போட மாட்டாங்க. இப்போ பிரபாரனே நல்லா கேட்டுக்க, ஆரம்பத்துல எல்லாம் பிள்ளை சாப்பாடு போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் சாப்பாடு அருமையான சாப்பாடு விழுந்து விழுந்து மனுஷன் நல்லா கவனிச்சாப்படி அருமையான சாப்பாடு. ஆடை முட்டை என்ன கோழி கொட்டைக்க ஆட்டுக்கு எதிராக முட்டையா உள்ள இருந்து சாப்பிட்டு வருதாப்பா? ஆடு வைக்க முட்டை ஓட்டுருக்குது. பரவாயில்ல அருமையான சாப்பாடு உபயோகம் செய்த அருமை ஓட்டு வீட்டுக்காரர்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அவருக்கு துறையாக சிறந்த முறையில் இப்பதான் மெயின் வரேன். ஆமா மெயின் புலஞ்சின்னைக்கு தாள். ஐயோ நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இன்னைக்கு நடக்க போகுது. எவ்வளவு நாள் ஒழுகுதுரா ஒழுகுதா நீர் கசிவு அபிநய சுந்தரி பக்கத்து புருஷனோட கொண்டாடி சிறந்த முறையில் இவருக்கு முறையில் கோகில் தான் அவர்கள் முறையில் டாப்பில் வெளியே வரட்டு தண்ணி விட்டு வந்தது அண்ணே. ஆனா உனக்கு போல ஆகாது. என்ன தைரியம் இருந்தா இந்த பாட்டு பாட வேண்டி? ஏனே என்னடி ராக்கமா பாவாடை கிழிச்சு பாகிஸ்தான் தெரியுது. அதுக்குள்ளேயா தெரியுது? இல்ல அதுக்குள்ள சூப்பர் ஏன்டா நிக்கிறிய? எல்லாரும் சொல்லல. நீ உனக்கு முணுமுணுக்குற வத்தியா? அண்ணே நான் மட்டும் இல்ல உட்கார்ந்து இருக்கேன். அண்ணே தாலியில வெளியே வராம இல்ல கொஞ்ச நேரம் ஆகுமா? தாத்தா வர்றாடே தலையில பாரு வழக்கத்துல. நீ ஏற்கனவே நிறைய குண்டா சட்டி வளர்த்துருப்ப. அவர் அதுதான் உட்காந்துருக்காப்ல. பிள்ளை காலையில உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல பிள்ளைய பார்த்தவரை எல்லாம் வீட்டுக்கு போயிருக்கேன் சொல்லிக்கொண்டு அவர்கள் நான் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பாத்திமாமலையை சேர்ந்த உங்களோட பிள்ளைமாகி அருமை டி சக்திவேல் டிப்ளமா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பப்பனு நான் தான். ஏப்பா வீட்டு பேர்ல சொல்லிட்டேன். வீட்டு நம்பரா 7/34 நான் தான் பப்பனு. அதனால புள்ளே உள்ளே உள்ள இருந்து வெளியே தள்ளி விட்டு நீங்க எல்லாரும் இருக்கணும்.
ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து பாடல் நூறு பாடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலோரு பாடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் தொட்டும் தேனை போல் சொல்லும் ஆசைகள். பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லும் ஆசை எண்ணங்கள். அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சார்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். சொல்லி பாருங்கள் பள்ளி பாடுங்கள் இன்னும் என்னென்ன மண்டல் இலைகளா. சொல்லி தாருங்கள் பள்ளி பாடுங்கள் இன்னும் என்னென்ன மண்டல் இலைகள். அந்த பாவை எங்கள் உங்கள் சொந்தங்கள் கைகோள் வித்தை மீன் ஏந்தி கொள்ளுங்கள். ஒருவர் உள்ள ஒருவர் கேட்டு ஆடலோரு ஆடலாம் பாடலாம். கட்டி காவல்கள் விட்டு செல்லட்டும் கண்ணி பெண் என்னை பின்னி கொள்ளட்டும். கட்டி காவல்கள் விட்டு செல்லட்டும் கண்ணி பெண் என்னை பின்னி கொள்ளட்டும். மயில் பாதி என்னோடு இதம் உன்னோடு மயில் பாதி என்னோடு இதம் உன்னோடு. கொஞ்சம் தான் போதை கொண்டாடு. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து பாடும்போது ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். ஹலோ ஹலோ பச்சை பிள்ளை பயமாக்காத வந்த உடனே ஹலோ. அந்த பிள்ளை நல்லா தான் சிரிக்குது. நல்லா சிரிக்குதா? அதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல சிரிக்கிறது. சரி அண்ணே கணவன் என்ன நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கிறேன். அருமையா இருக்கீங்க அண்ணே. நல்லா இருக்கீங்களா? பிரபா அண்ணே நல்லா இருக்கியா? நேத்துக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்குல்ல. அதனால என்னத்த அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா இருக்குல்ல? 4 பேர் நல்லா இருக்கீங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
இருக்கீங்களா? எதுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க? நான் கூட வேற இருக்கும்னு நினைச்சேன். கரகாட்டம் பக்கம் உட்காந்துருக்கிறாங்க, நானும் பக்கம் தானே கராட்டா அதனால அண்ணா போட போட மாட்டேங்கிறோம். எங்கேயும் பொம்பளைங்க கூட்டது, லேடிஸ் கூட்டதே காணோம். இனமெல்லாம் எங்க உட்கார்ந்து இருக்கு காணா. வரமாட்டாங்க, சத்தியமா வரமாட்டாங்க. அதனால ஒன்னா போட்டா போட மாட்டேங்கிறோம். அதனால இந்த வாய்க்கேடு வேணாண்ணே, ஒவ்வொரு ஊருக்கு நீ டோக்கன் போட்டு வச்சிருக்க. அதனால சொல்லுங்க சொல்லுங்க நச்சு நேரத்துல பச்சை கிள்ளி அங்க வைக்கணும். வச்சிடுவோமா வச்சிடுவோமா போயிடுவோமா? சரி நான் போயிட்டேன். அது செய்யணுமா? நீங்க டான்ஸ் சொல்லி கொடுக்கலன்னு கண்டிமைக்கும் ஒண்ணு நாடி